ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் என்ன புது ஜாப் அப்டேட்டோட வந்திருக்கேன் அப்படின்னா, நம்ம ஆர்மி ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸான குரூப் சி சிவிலியன் போஸ்ட்டுக்கு தான் இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எப்போ ஓப்பன் ஆச்சு இந்த அப்ளிகேஷன் அப்படின்னா, ஜான் 7th அன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. இது வந்து எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படின்னா, February 6th அப்போ க்ளோஸ் ஆகுது. இதில் வந்து நிறைய வேக்கன்சிஸ் வந்து விட்டுருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய ஜாப் அப்டேட்ஸ் செய்யணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? என்ன மாதிரியான ஜாப் அப்டேட்ஸ் வரும்னா, நான் ஐடி, ஐடி, கவர்மெண்ட் ஜாப்ஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸு என்னென்ன ஜாப்ஸ் வருதோ எல்லாமே நான் அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து அக்கௌண்டன்ட் வந்து லெவல் 5ல் இருக்குது. ஓகேவா? பே மேட்ரிக்ஸ் லெவல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 29,200லேருந்து 92,300 வரைக்கும் கொடுக்குறாங்க. அதில் வந்து ஓபிசி மட்டும்தான் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்டெனோகிராஃபர் கிரேடு அதுக்கு வந்து 25,000லேருந்து 81,100 வரைக்கும் இருக்குது. இடபிள்யூஎஸில் ஒரு வேக்கன்ட் இருக்குது. லோவர் டிவிஷன் கிளர்க்கு அதில் 19,900லேருந்து 63,200. எஸ்சியில் அதுக்கப்புறம் ஓபிசி, இடபிள்யூஎஸ் இதில் மொத்தம் 11 வேக்கன்ட் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேவா? கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறம் ஸ்டோர் கீப்பர் வந்து லெவல் 2க்கு வந்து 19,900லேருந்து 63,000 வரைக்கும் இருக்குது. ஃபோட்டோகிராஃபர் வந்து லெவல் 2 இருக்குது. அதுக்கப்புறம் ஃபயர்மேன், குக்கு, லேப் அட்டண்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு இருக்குது. மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த லெவல் 1க்கெல்லாம் 18,000லேருந்து 56,900 வரைக்கும் வேக்கன்ட் இருக்குது. சேலரி அண்ட் வேக்கன்ட் இருக்குது. ட்ரேட்ஸ்மேன் மேட்டு, வாஷர்மேனு, கார்பெண்டர் அண்ட் ஜாயினர், டின் ஸ்மித்து. ஓகேவா? இது எல்லாருக்கும் மொத்தம் 113 வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இதுக்கு வந்து நேமு, அதுக்கப்புறம் என்னென்ன வேக்கன்ட் இருக்குது, எவ்வளோ ஏஜ் லிமிட்டு, அதுக்கப்புறம் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அக்கௌண்டன்ட்க்கு வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, அப் டு 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். டிகிரி காமர்ஸில் வந்து டிகிரி பண்ணியிருக்கணும் ஆர் 12th கிளாஸ். ஓகேவா? 12th கிளாஸ் இல்லைன்னா பாலிடெக்னிக் வந்து முடிச்சிருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்னா ஸ்டெனோகிராஃபர் வந்து ஸ்டெனோகிராஃபர் கிரேட் 2 அதுக்கு வந்து 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். அதில் வந்து என்னென்னா 12th கிளாஸ் பாஸ் ஆகிருக்கணும் ஆர் ஈக்குவலன்ட் டிகிரி இருக்கணும். ஓகேவா? இதில் வந்து என்னென்னா மேனுவல் டைப்ரைட்டர் வந்து 2 இது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேனுவல் டைப்ரைட்டர் வந்து 65 மினிட்ஸ் ஃபார் இங்கிலீஷ், 75 மினிட்ஸ் ஃபார் ஹிந்தி. ஓகேவா? அது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது. ஓகேவா? ஆன் கம்ப்யூட்டரில் வந்து என்னென்னா 50 மினிட்ஸ் இங்கிலீஷ்க்கு வந்து 50 மினிட்ஸும் ஹிந்திக்கு வந்து 65 மினிட்ஸும் கொடுத்துருக்காங்க. ஓகே. அடுத்தது வந்து என்னென்னா லோவர் டிவிஷன் கிளர்க்குக்கு வந்து என்னென்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். 12th கிளாஸ் வந்து பாஸ் ஆகிருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் ரெகக்னைஸ்டு போர்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டைப்பிங் ஸ்பீடு வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட். ஓகேவா? இங்கிலீஷில் வந்து 30 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கணும். ஹிந்தியில் வந்து 25 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஆன் மேனுவல் டைப்ரைட்டரில் அப்படி இருக்கணும். கம்ப்யூட்டரில் வந்து எப்படி இருக்கணும் கம்ப்யூட்டரில் எப்படி இருக்கணும் அப்படின்னா 35 மினிட்ஸ் 35 வேர்ட்ஸ் பெர் மினிட் இருக்கணும் இங்கிலீஷில். ஹிந்தி அப்படின்னு வரப்போ 30 வேர்ட்ஸ் இருக்கணும் பெர் மினிட். ஓகேவா? அடுத்தது ஸ்டோர் கீப்பருக்கு வந்து என்னென்னா 18லேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கணும். எசென்ஷியல்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12th கிளாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும், அதாவது ரெகக்னைஸ்டு போர்ட் ஆர் யூனிவர்சிட்டியில். அதுக்கப்புறம் என்னென்னா 1 இயர் இதுக்கு ஸ்டோர் கீப்பருக்கு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், 1 இயர் ஹேண்டிலிங் ஸ்டோரை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? 1 இயர் ஹேண்ட்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபருக்கு வந்து எசென்ஷியல் வந்து என்னென்னா ஏஜ் லிமிட் வந்து 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். எசென்ஷியல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 12th பாஸ் ஆர் ஈக்குவலன்ட் இருக்கணும், இல்லைனா ஃபோட்டோகிராஃபியில் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். இது வந்து எசென்ஷியலாக கொடுத்துருக்காங்க. டிசைரபிள் அப்படின்னா என்னென்னா ஃபோட்டோகிராஃபியில் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். டெக்னிக் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியோட டெக்னிக்ஸும் அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸிங் ஒர்க்கோட நாலேஜஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து டிசைரபிளுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து என்னென்னா ஃபயர்மேனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். மெட்ரிகுலேஷன் இருந்தால் போதும். ஃபயர்மேனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா
ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹைட் வந்து 165 சென்டிமீட்டர். அதாவது மேலா இருந்தா 165 சென்டிமீட்டர், ஃபீமேலா இருந்தா 155 சென்டிமீட்டர் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வெயிட் வந்து எப்படி இருக்கணும்னா, மேலுக்கு வந்து 50 கேஜியும், ஃபீமேலுக்கு வந்து 43 கேஜிஸும் இருக்கணும். அதுக்கப்புறம் செஸ்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, நான் எக்ஸ்பென்டட் ஓகேவா? 81 சென்டிமீட்டர்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் ஐசைட் வந்து செஸ்ட் அப்பாண்ட் எக்ஸ்பென்ஷன் வந்து என்னன்னா 85 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் ஐசைட் வந்து 6/6 இருக்கணும். அதுக்கப்புறம் என்ட்யூரன்ஸ் டெக்ஸ் வந்து கேரி எ மேன், ஃபயர்மேன் வந்து 63.5 கேஜிஸ் வந்து டிஸ்டன்ஸில் 183 மீட்டர்ஸ் வித்தின் 96 செகண்டில் ஒரு கேரியிங் மேன் இருக்கணும். அதுக்கப்புறம் 2.7 மீட்டர் கிளியரிங், அதாவது லாங் ஜம்ப்ஸ் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேவா? கிளைம்பிங் 3 மீட்டர்ஸ், அதாவது வெர்டிக்கல் ரோப்பை யூஸிங் ஹேண்ட்ஸ் அண்ட் ஃபீத்தை வச்சு கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க டெக்னிக்கல் அப்படின்னா, அண்டர்கான் ட்ரைனிங், அதாவது ஃபயர் ஃபைட்டிங் அண்டர் ஸ்டேட் ஃபயர் சர்வீஸில் ஆர் கவர்மெண்ட் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூஷனில் 30 ஒர்க்கிங் டேஸ்க்கு வந்து அண்டர்கான் ட்ரைனிங்கில் இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மஸ்ட் பி என்ன பண்ணணும்னா, எல்லாத்தையுமே எக்ஸ்டிங்விஷர்ஸ்லாம் மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிட்டிங்கு, ஃபயர் அப்ளையன்சஸ்ஸு, ஃபயர் என்ஜின்ஸு, இது எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணுற மாதிரி ப்ராப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டிசைரபிள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வேலிட் லைசன்ஸ் ஃபார் டிரைவிங் ஆஃப் எல்எம்வி, அதுக்கு வந்து வேலிட் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஹேவிங் ஒர்க்கிங் இன் ரெகுலர் சிவில் ஆர் டிஃபென்ஸ் ஃபயர் பிரிகேட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபார் எனி கவர்மெண்ட். அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏதாவது ஒரு ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸை வந்து ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ்டு இன்ஸ்டியூஷனில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்னென்னா குக்குக்கு வந்து 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும். இதில் வந்து என்னென்னா மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருக்கணும், அது ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் ட்ரேடில் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லேப் அட்டெண்டன்ட்டில் வந்து 18 to 27 இயர்ஸ் வரைக்கும் இருக்கலாம். அதாவது மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் வித், இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மெட்ரிகுலேஷன் படிச்சிருக்கலாம், அதில் வந்து சயின்ஸை வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரிஃபரபிள் ஷுட் ஹேவ் ஒர்க்ட் இன் லெபராட்டரி ஆர் கெமிக்கலில் வந்து ஒரு வருஷம் ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி ப்ரிஃபரபிளாக இருந்திருக்கும் அப்படிங்கிறாங்க, இருக்கலாம் அப்படின்னு. இது இருந்தால் ப்ரிஃபரபிள் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபில் வந்து என்னென்னா, மெட்ரிகுலேஷன் வந்து ரெகக்னைஸ்டு போர்டில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ட்ரேட்ஸ்மேன் மேட் வந்து என்னென்னா 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கணும் ஆர் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்றில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபிட்டர், வெல்டர், வாட்ச் ரிப்பேரர், பிளாக் ஸ்மித்து, மோல்டர், கட்லர், பெயிண்டர், டின் ஸ்மித்து, காப்பர் ஸ்மித்து, இதில் எல்லாத்துலேயுமே ஏதாச்சும் ஒரு இதில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து வாஷர்மேனுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் மெட்ரிகுலேஷன் முடிச்சிருக்கணும், ப்ரொஃபிஷியன்சி இந்த ட்ரேடாக இருக்கணும். அதுக்கப்புறம் கார்பெண்டர் அண்ட் ஜாயினருக்கு வந்து 18 to 25 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும், மெட்ரிகுலேஷன் பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னா, சர்டிஃபிகேட் இன் த ட்ரேட் ஆஃப் ரெகக்னைஸ்டு இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இல்லைனா ஏதாச்சும் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் ஃபேர்மில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் டின் ஸ்மித் என்ன இதாக இருக்குன்னா, 18 to 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கணும், மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் இன் த ட்ரேட் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு டெக்னிக்கல் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் வந்து சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதாவது இல்லைனா ரெப்யூட்டட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஃபேர்மில் வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்பாக இருந்திருக்கணும் அப்படிங்கிறாங்க. 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா, அதுக்கப்புறம் செலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, 2 டைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, 2 பார்ட்ஸாக. என்ன அப்படின்னா, ரைட்டிங் எக்ஸாமினேஷன் ஆஃப் 100 மார்க்ஸ் வந்து ரைட்டிங் எக்ஸாமினேஷன். அதுக்கப்புறம் வந்து டைப்பிங் டெஸ்ட்டு ஆர் ஷார்ட் ஹேண்ட் டெஸ்ட்டு ஆர் ட்ரேட் டெஸ்ட். ஓகேவா? வேறு எப்படி வந்து நம்ம போஸ்ட் அப்ளிகேபிள் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து என்னென்னா,
ரிட்டன் டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின்ல இருக்கும். ரிட்டன் டெஸ்ட் வந்து மல்டிபிள் சாய்ஸ் ஆஃப் கொஸ்டின். அதாவது என்னன்னா, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த டாபிக், ஜெனரல் இங்கிலீஷு, நியூமெரிக்கல் ஆப்டிட்யூடு, ஜெனரல் அவேர்னஸ் இந்த சம்மந்தமா தான் இருக்கும். அதாவது பேசிக்கான 12th வரைக்கும் இருக்க அந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. பெருசா எதுவும் கேட்டுக்க மாட்டாங்க. தென் வந்து என்னன்னா, எக்ஸாம் வந்து தென் வந்து 2 ஹார்ஸ் எக்ஸாமினேஷன் இருக்கும். எக்ஸாமினேஷன் வந்து 2 ஹார்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னா, டெஸ்ட் வந்து எது பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா, இவங்களே சொல்லியிருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்கள் தான் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் வந்து என்ன லாங்குவேஜில இருக்கும்னா, இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜில இருக்கும். நமக்கு இங்கிலீஷ் வேணா இங்கிலீஷ் சூஸ் பண்ணிக்கலாம். தென் வந்து அதுக்கப்புறம் எந்த கேண்டிடேட் வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷனில் வந்து பாஸ் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கான ட்ரேட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுக்கு வந்து போஸ்ட்டில் வந்து அப்ளிகேபிள் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் வந்து இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்கிறேன். அதாவது கேண்டிடேட்ஸ் வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுக்கணும். எப்போ அப்படின்னா, ட்ரேட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட் அப்போ கொடுக்கணும். அதாவது எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அவங்களோட எஸ்சி, எஸ்டி, ஓபிசி அந்த சர்டிஃபிகேட்ஸு, அதுக்கப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், அப்புறம் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இது எல்லாமே கொடுக்கணும். அதுக்கப்புறம் இந்த இதுக்கு வந்து டிஏ, டிஏ அந்த பெய்டு அமௌண்ட்லாம் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கும், ட்ரேட் ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுக்கும் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் என்னன்னா, இந்த எக்ஸாம் வந்து எப்போ வந்து நடக்கும் அப்படின்னா, பிப்ரவரி ஆர் மார்ச் 2025ல வந்து நடக்கும். பிப்ரவரி எண்டு ஆர் மார்ச் ஸ்டார்ட்டிங்கில் வந்து நடக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த எக்ஸாமுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த அப்ளிகேஷனுக்கான லிங்க் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? இந்த மாதிரி நிறையா ஜாப் அப்டேட்ஸை வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஜாப் அப்டேட்ஸ் வரும். தேங்க்யூ.